தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் குறித்து மத்திய அரசின் ஆலோசனையோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்படை தென்மண்டல ஐஜி ராஜசேகர் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட கிழக்கு மண்டல கடற்படை ஐஜி ராஜசேகரின் பதவிக்காலம் நிறைவுற்று சத்யபிரகாஷ் சர்மாவின் பதவியேற்பு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள கடற்படை தள அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஐஜி ராஜசேகர், இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்கள் 589 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இவ்வாண்டில் ரோந்து பணியின் போது 147 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்திய கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்களின் மீதான தாக்குதல் குறித்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அரசின் ஆலோசனையோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராஜசேகர் தெரிவித்தார். We definitely take it up with the government of India to ensure that this does not happen, because, or at least whenever we are there, if we have seen, we definitely try to protect them. But this is we are not getting any intimation about that. ஏற்கனவே கடற்படை விமான தளம் 8 இடங்களில் இருப்பதாகவும், புதிதாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் தூத்துக்குடியில் விமான தளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை ஐஜி ராஜசேகர் தெரிவித்தார்.